ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சூப்பரான காருக்கு தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான கேஜெட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காரில் ட்ராவலிங் டைமில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கேஜெட்ஸுக்கு வந்துட்டு சார்ஜ் பண்ணணுமா, இல்லை நம்ம ஒரு ஆஃபீஸ் விஷயமா நம்ம வெளியில் எங்கேயா ட்ராவல் பண்ணுறோம்னா சார்ஜ் பண்ணணுமோ, அந்த டைமில் நம்ம காரில் இருக்கக்கூடிய சாக்கெட்டில் வந்துட்டு சார்ஜ் போட முடியாது. இதே ஈவி கார்னா நம்ம பார்த்தீங்கன்னா 65 வாட்ஸ் வரைக்குமே சார்ஜ் போடுற ஆப்ஷன்ஸ்லாம் வந்துருச்சு. பட் முன்ன இருக்கக்கூடிய கார்ல 12V அடாப்டர் போடக்கூடிய கார்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா சார்ஜே போட முடியாது. லேப்டாப் ஆர் எனி மொபைல் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர். ஸோ அதுக்கான தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான கேஜெட்ஸ் தான் இந்த லைஃப் லாங் கார் பவர் இன்வெர்டர் தான். ஸோ இது என்ன பண்ணுன்னா 12V இன்புட் கொடுத்தோம்னா இதில் நம்மளுக்கு அவுட்புட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப் டு 200 வாட்ஸ் வரைக்குமே இதில் அவுட்புட் வரும். ஸோ இது எப்படி ரன் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, காரில் இருக்கக்கூடிய பேட்டரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேட்டரி 12V இன்புட்டில் நமக்கு வந்துட்டு அவுட்புட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 200 வாட்ஸ் வரும். ஸோ இது நம்ம வந்துட்டு கார் ஐடியலாக இருக்கும்போதோ இல்லை ஆஃபில் இருக்கும்போதோ நம்ம பண்ணக்கூடாது. இது எப்போன்னா வண்டி ஆன் பண்ணிவிட்டு இக்னிஷன் ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா இதை யூஸ் பண்ணுறது ஒரு ப்ரெஃபரபுளாக இருக்கும். ஸோ இப்போ இதை எப்படி இருக்குதுன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனோட கேபிள்ஸு அப்புறம் யூசர் மேனுவல் சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் குட். ஸோ இதில் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு பிடி சார்ஜிங் வந்துட்டு 2 டைப் சி 20 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி QC 3.0 வந்துட்டு பார்த்தீங்கன்னா 36 வாட்ஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமானதே லேப்டாப் சார்ஜ் பண்ணக்கூடிய 2 சாக்கெட் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இதனோட வோல்ட் மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம காரில் கனெக்ட் பண்ணிவிட்டு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொன்ன மாதிரியே தான் ஆஸ் யூஷுவல் லைட்டர்ஸில் கனெக்ட் பண்ணக்கூடிய 12V சாக்கெட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம எடுத்து நம்ம காரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட காரில் வரக்கூடிய சாக்கெட்டில் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பவர் இண்டிகேஷன் வரும். ஸோ இதை நான் ஆன் பண்ணனா நமக்கு இங்கே வோல்ட் மீட்டர் ரன் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட காரில் இருக்கக்கூடிய ஆல்டர்னேட் மூலயமா இப்போ இங்கே வந்துட்டு பவர் சப்ளை வந்துட்டு இருக்குது. நம்ம காரில் இருக்கக்கூடிய பேட்டரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் பேட்டரி தான் இருக்கும். பட் இப்போ வண்டி இக்னிஷன் ஆனில் இருக்கிறதுனால இப்போ நம்மளுக்கு வரக்கூடிய அவுட்புட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 14.4 வோல்ட் வருது, விச் இஸ் ரியலி குட். ஸோ இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம லேப்டாப் சார்ஜர் போடலாம். ஸோ இப்போ என்கிட்ட இருக்கிற லேப்டாப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 65 வாட்ஸ்க்குண்டான ஒரு லேப்டாப் சார்ஜர். ஸோ இது வந்துட்டு நார்மல் ஃப்ளக் பாயிண்ட்லேயே நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நாம் பவர் ஆன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி லேப்டாப்பில் எடுத்து செக் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா என்னோடய லேப்டாப்பில் வந்துட்டு இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 88% தான் சார்ஜ் இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இங்கே 88% சார்ஜ் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து இதை பவர் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சார்ஜிங் சாக்கெட் எடுத்து என் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இண்டிகேஷன் ஆகலை, இங்கே பார்த்தீங்கன்னா இண்டிகேஷன் ஆகலை. ஸோ சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணிட்டேன். பவர் ஆன் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ சார்ஜிங் இண்டிகேஷன் க்ரீன் கலரில் மாறிடுச்சு. ஸோ இப்போ இதில் வந்துட்டு பேட்டரியிலேருந்து வரக்கூடிய இன்புட்டு இதுலேருந்து வெளியில் வர 65 வாட்ஸுக்கு உண்டான அவுட்புட் சார்ஜிங் வந்துட்டு என்னோடய லேப்டாப்பில் ஒர்க் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னாலும் லேப்டாப்போட அடாப்டர்லேயுமே பவர் சாக்கெட் அடாப்டர்லேயுமே பார்த்தீங்கன்னா லைட் இண்டிகேஷன் வருது. என்னோட சாம்சங் S23 மொபைல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காரில் கனெக்ட் பண்ண எனக்கு சார்ஜிங் ரொம்ப லேட் ஆகும். எங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு 45 வாட்ஸ் சார்ஜரை நான் இதில் எடுத்து கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ இதில் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதை எடுத்து இப்போ சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஒர்க் ஆகுது இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். சாக்கெட் கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ பவர் ஆன் பண்ண போகிறேன். பவர் ஆன் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஒர்க் ஆகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 3 மினிட்ஸில் வந்து சார்ஜிங் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட மொபைலுமே சார்ஜ் பண்ணும், என்னோட லேப்டாப்புமே சார்ஜ் பண்ணும். இது முக்கியமாக நீங்கள் எப்போ யூஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ட்ராவலிங் டைமில் வண்டி ஆனில் இருக்கக்கூடிய டைமில் ஐடியலாக இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரன்னிங்கில் இருக்கிற டைமில் மட்டும் நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள். வை பிகாஸ் இது வந்துட்டு ஆல்டர்னேட்டர்லேருந்து வரக்கூடிய பவர் சப்ளையில் ரன் பண்ணுறது நல்லது. ஏன்னா பேட்ரி வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பேட்ரி மாதிரி இல்லாமல் கம்மியான ஏஹெச்,
அந்த பேட்டரி வந்துட்டு கிராங்க்குக்கு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அளவுக்கான பவர் இருக்கணும். ஸோ நீங்கள் வந்துட்டு இதை சார்ஜ் பண்ணி அதில் இருக்கிற பேட்டரி டவுன் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் காரை ஸ்டார்ட் பண்ண முடியாமல் போயிடும் ட்ராவலிங் டைமில். கண்டிப்பாக இதை நீங்கள் ரன்னிங்கில் இருக்கும்போது யூஸ் பண்ணுறது ப்ரிஃபரபிள். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கேஜெட். ட்ராவலிங்கில் இருக்கும்போது உங்களோட லேப்டாப், உங்களோட மொபைல், ட்ரோன், கோப்ரோ, இன்ஸ்டா 360 இந்த மாதிரி டிஎஸ்எல்ஆர்ஸ் இந்த மாதிரியான கேஜெட்ஸை நீங்கள் ஈஸியாக சார்ஜ் பண்ணலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். ஸோ இந்த பிராண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைஃப் லாங்கோட பிராண்டு. நான் இதில் அமேசான், பிளிங்கிட்டு, அதுக்கப்புறம் ஜெப்டோ இதில் எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.